வெல்கம் டு RMTNBC பாடசாலை. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு 2024 இப்போ நடந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பருடைய பொது தமிழுக்கான புக் ப்ரூஃப் எந்தெந்த பக்கத்துல இருந்து எந்தெந்த பாடத்துல இருந்து எந்த லெசன், அதாவது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை வாக்கியம், எவ்வகை ஓமைன்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வடிவ ஊமை தான். ஆனா இந்த சென்டென்ஸே அப்படியே இல்லை. இது எங்க இருக்குன்னா 11th நியூ புக்ல 106வது பக்கத்துல படைப்பாக்க உத்திகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கு. படைப்பாக்க உத்திகள் அப்படின்ற லெசன் இருக்கு. அந்த லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொல்காப்பிய பாட்டை ஒன்று கொடுத்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. புலி போல பாய்ந்தான், அது என்னது? வினை ஊமை. மழை போல கொடுக்கும் கை, அது என்னது? பயன் ஊமை. துடி போலும் இடை, அது என்னது? வடிவ ஊமை. அதே மாதிரி தளிர் போலும் மேனி, இது உரு ஊமை. அது என்னென்ன வகை அப்படின்னு அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு நிழல் போல தொடர்ந்தாங்க அப்படின்றதா வினா. ஓகேங்களா? அப்ப இதை படிச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுல இருந்து கூட கொஸ்டின் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஊமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அது என்ன அப்படின்னா எடுப்பார் கைப்பில் என்றுதான் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், அதுதான் ஆன்சரு. இது எங்க இருக்குது அப்படின்னா 10th, அதாவது ஓல்டு 10th புக்கில் சரிங்களா, பக்கம் 122 இருக்கு. பக்கம் 122 இங்க இருக்கு பாருங்க. ஆயிரங்காலத்து பயிர். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்னது? எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளை இங்க பாருங்க. செகண்ட்ல எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு இருக்கா. அதுக்கு தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். சுய சிந்தனை இல்லாம இன்னொருத்தர் சொல்றது அப்படியே கேட்டு நடக்கிறது தான் என்னது? எடுப்பார் கைப்பிள்ளைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே ஏரியால இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்காங்க, நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்த கொஸ்டின், அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம் கண்டுபிடித்தான். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். ஓகேங்களா? பிறவினை வாக்கியம். இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னா 9th ஓகேங்களா, தமிழ் புக், நியூ புக். இதுல தான் ஏற்கனவே 2-3 முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். இதுல அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்துல் நேற்று வருவித்தான் இருக்குங்களா, குரூப் 2024 கேட்கப்பட்டது. என்ன தொடர்? பிறவினை தொடர். அடுத்து, மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என என்ன வகை வினா என்பதனை கண்டறிக. இது என்ன வகை வினான்னு கண்டறியணும். இருக்கா இல்லையான்னு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்னது? அது கொடை வினா. ஓகேங்களா? அதாவது கொடுக்கறதுக்காக கேட்கறது கொடை வினா. ஒரு கடையில போய் இந்த பொருள் இருக்கான்னு கேட்கறது, அது வாங்கறதுக்காக கேட்கறது கொழல் வினா. ஓகேங்களா? ஐய வினானா ஒரு ஐயத்துல ஒரு கொஸ்டின் எழுப்புறது, அது ஐய வினா. ஏவல் வினானா நம்ம மேல ஒரு கேள்வி கேட்கறோம், அது அந்த கேள்வி நம்ம மேல திருப்பி விடுறது என்னது? ஏவல் வினான்னு சொல்லுவாங்க. இது எந்த புக்ல எந்த இடத்துல இருக்கு பார்ப்போம். அது புத்தகம் ஓல்டு 10வது புத்தகத்துல பேஜ் நம்பர் 96 இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 96 லெசன் இருக்குங்களா, வினா விடை வகை லெசன் இருக்கா, அதுல இருக்கு கொழல் வினா. அப்படியே கொடை வினா. அது அப்படியே என்ன எடுத்துக்காட்டு இருக்கோ அந்த எடுத்துக்காட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்றதா அதுக்கு ஆன்சர் என்னது? கொடை வினா தான் அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓல்டு 10th புக்கும் கட்டாயமா படிக்கலாம். என்னன்னா இது 8th புக்ல இருக்கும். நமக்கு 8th நியூ புக்ல இருக்கும். இது அங்க ஒரு சென்டென்ஸா இருக்கும். அந்த வீணை பத்தி இருக்குல்ல, சென்டென்ஸா இருக்கும். பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை எடுத்து நம்மள கொஸ்டின் நமக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அதே 8th புக்ல எங்க இருக்கு பாருங்க. பரிவதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அப்படின்றது இந்த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை வச்சுதான் நம்ம வினா அமைக்க சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம மார்க் பண்ணி வச்சு படிச்சிருக்கோம் பாருங்க. மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தால் கூறப்படும் வீணை எதுன்னு கேட்பாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அவங்க வேற மாதிரி கேட்டாங்க. ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் 109 இருக்கு. அடுத்த கொஸ்டின்,
இது வந்து உணர்த்தினன் இலக்கண குறிப்பு சொல்லணும். உணர்த்தினன். ஓகேங்களா? இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன வரும்னா தன்மை ஒருமை வினைமுற்று தான். இது ஃபர்ஸ்ட் ரெண்டும் லாஸ்ட்டும் ஃபர்ஸ்டும் கிடையாது. வந்தா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுதான் இருக்கணும். ஏன் இது நம்ம தன்மை ஒருமை வினைமுற்றுன்னு சொல்றோம்னா லாஸ்ட்ல முடியுது பாருங்க என்னன்னு முடியும். இது நம்ம பகுப்பாத உறுப்பு இருக்கணுமோ இல்ல பிரிச்சாவோ நமக்கு என்ன வரும்னா என்னன்னு முடியும். என்னன்றது தன்மை ஒருமை, இது ஒருமை வினைமுற்று. அதனால இது தன்மை ஒருமை வினைமுற்று ஆன்சர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக 107வது கொஸ்டின். இது எங்க இருக்குன்னா 9th புக்ல இதுக்கு ஆன்சர் வந்து தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். இது அப்படியே என்னன்னா புக் பேக் கொஸ்டின். 9th புது புக்ல புக் பேக் கொஸ்டின் நீங்க பாருங்க பேஜ் நம்பர் 81ல இருக்கு. அது புக் பேக் கொஸ்டின் இருக்கு பாருங்க. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஒரு எழுத்து கூட மாத்தாம அப்படியே கொஸ்டினை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆப்ஷனும் மாத்தல, அதே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் 9th புக். அப்போ புக் பேக்ல இருக்கிற கொஸ்டினையும் கட்டாயமா நம்ம படிச்சுக்கணும். இங்க இருந்தா எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த லெசன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெடுத்து எழுதுக. இது 8th புக் நியூ புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 43. ஏன்னா ஆன்சரு 46 கொஸ்டின். ஓகேங்களா? இதுவும் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் தான் எடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 46. கொஸ்டின் எங்க இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. புக் பேக்ல தான் இருக்கு. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. சீர்களை முறைப்படுத்தி எழுதுகின்றது தான் வினா. அது கொடுத்துருக்காங்க. என்னுடைய சீரை மாத்தி மாத்தி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்க இருக்கு நமக்கு ஆன்சர் அப்படின்னா திருக்குறள் தான். 43 இங்க பாருங்க. கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். இதுதான். இதுக்கு விளக்கத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின்ல எடுக்கும்போது ஒரு நாள் விளக்கத்தை கொடுத்துட்டு ஒரு பொருள் கேட்டா என்ன பண்ணுவோம். ஓகேங்களா? இது என்னன்னா அம்பு கொடியதாக இருக்கிறது, ஆனா நேரா இருந்தாலும் அது கொடியதாக இருக்கிறது. வளைவுடன் இருப்பின் யாழினுடைய கொம்பு வளைவா இருந்தாலும் இனிமையான இசையை தருகிறது. அதுபோல மக்களினுடைய பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தவனை பார்த்தவனே இவன் இப்படிதான் இருப்பான், இவன் அப்படிதான் இருப்பான்னு நம்ம பார்த்து கண்டுபிடிக்க கூடாது. அவனுடைய செயலை வச்சுதான் அவன் எப்படியாப்பட்டவன், அவன் நல்லவனா கெட்டவனான்னு உணர்ந்து கொள்ள வேண்டும்ன்றதான் இது திருக்குறள் சொல்லக்கூடிய செய்தி. ரொம்ப நல்ல செய்தி. அடுத்த கொஸ்டின் அகர வரிசைப்படுத்தி எழுதணும். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷனு. ஓகேங்களா? என்னன்னா இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இதுல. ஏன்னா முதல் எழுத்து வேற வேற கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ஈஸி தான். தா. ஓகேங்களா? அடுத்து தா தி தி து து. அப்போ ஆப்ஷனு ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 110வது கொஸ்டின். ஓகேங்களா? நைந்தான் அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் கண்டறியணும். வேர்ச்சொல்னா இதுக்கு என்ன ஆன்சர்னா 9 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? புக்ல எங்கேயும் இல்லை, நீங்க எங்கன்னா கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. ஓகேங்களா? தன்மை ஒருமையில எதிர்காலம் காட்டக்கூடியது. இதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா இதுவும் என்னதுதான் தன்மை ஒருமை தான். ஆனா படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து பிரசன்ட்ல நடக்கிறது, எதிர்காலம் காட்டக்கூடியது கேட்குறாங்க. படித்தேன் அப்படின்னா அது இறந்த காலம் காட்டக்கூடியது. இது வந்து பன்மை வினைமுற்று. அது வந்து இந்த படிப்போம் இது வந்து எதிர்காலம், ஆனா இது பன்மையில வருது. அப்ப இது கிடையாது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா படிப்பேன். ஏன் எதிர்காலத்துல காட்டக்கூடியது படிப்பேன். அதனாலதான் இது ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. இது 7th நியூ புக்கு 2nd இருக்கும். பேஜ் நம்பர் 40. அதுல இருந்து அப்படியே தொடர்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தே என்பது என்னது? கடவுள்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏ என்பது என்னது? அம்புன்னு அர்த்தம். இது என்ன கொஸ்டின்னா சரியான பொருள் கேட்குறாங்க. மீதி 3 ஆப்ஷன் தப்பு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ரைட்டு. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? இதுல நான்றதுக்கு என்ன வரும்? அப்ப நாவுன்னு வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். புக்ல எங்க இருக்கு பாருங்க. 7th புக்கு 2nd டேர்ம். ஓகேங்களா? 2nd டேர்ம்ல 7th புக்ல ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாப்பதம் அப்படின்ற லெசன்ல இருந்து இருக்கு. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஏன்றது அம்பு. அடுத்தது தே பார்த்தோம். தேனா கடவுள், அது வந்து பேர் பாருங்க. ஆனா நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன அதுன்னா மீ தான். அதுக்கு வான்னு அர்த்தம். மீ 11 31வது எழுத்து. அடுத்த வினா எங்க இருக்கு? ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய
சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. இது பாருங்க, இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் பொறுத்துக்களை கேட்கறாங்க. இப்போ பையனா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இளமை 4. மேனா என்ன வரும்? அன்பு 3. வையினா என்னது? வையினா புல்லு 2. தூனா 1. அப்போ ஆப்ஷன் 4 3 1 2 டி தான் கரெக்டான ஆன்சர். இதுவும் 7வது புத்தகத்துல செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 40ல இருக்கு. இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிச்சுன்னா ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கட்டாயமா நம்ம ஒரு வினாவுக்கு விடையை ஈஸியா வச்சிடலாம். ஓகேங்களா? இங்க தூள் இருக்கா, அதுக்கு உண். ஓகேங்களா? அடுத்து பையன் இருக்கா, அதுக்கு புல். அடுத்தது மேன் இருக்கா, அதுக்கு அன்பு. பையன் இருக்கு, அதுக்கு இளமை. ஓகேங்களா? இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. அடுத்து நூற்று, இது வந்து கலை சொற்கள் இருக்கு. அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரினைசன்ஸ். ரினைசன்ஸ் அதுக்கு ஆன்சர் வந்து மீட்டு உருவாக்கம். இது எல்லா புக்லயுமே இருக்கும். ஸோ அதனால புக் ப்ரூஃப் எடுக்கல. அதனால இது மீட்டு உருவாக்கம். இதுக்கு வேணா தனியாக ஷார்ட்ஸ் வேணா போடலாம். ஓகேங்களா? இது 115வது கொஸ்டின். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், எடுப்பார் கைப்பிள்ளைன்னு. அதே 10th புக்ல தான் இருக்கு இது. ஓகேங்களா? இங்க பாருங்க, 10th புக்ல ஓல்டு 10th புக் இது. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 122ல இருக்கு. அது எங்க இருக்குன்னா இங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம எடுப்பார் கைப்பிள்ளைன்ற ஒரு கொஸ்டின் முன்னாடியே பார்த்துட்டோம். அது ஏற்கனவே கேட்டாங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஆயிரங்காலத்து பயிர். இதுல என்னன்னா பிழையான இணை கண்டுபிடிக்கணும். மீதி 3 கரெக்டா இருக்கும், 1 மட்டும் தப்பா இருக்கும். அதான் கொஸ்டின். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். ஓகேங்களா? இது ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்துக்குரியது. ஓகேங்களா? அடுத்தது காணல் நீர். என்னது? காணல் நீர் இருப்பது போல தோன்றும் ஆனால் இராதது. இது என்னன்னா நம்ம வெயில்ல ரோட்ல போகும்போது தெரியும், அதுதான் காணல் நீர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? காணல் நீர். அடுத்து கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டல். இங்க பாருங்க, கம்பி நீட்டுதல் இருக்குல்ல, இது எங்க இருக்கு பாருங்க. எல்லாமே இந்த 122ல தான் 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. கம்பி நீட்டல், சொல்லி கொள்ளாமல் செல்லல் அப்படின்னு இங்க இருக்கு. அங்க என்னன்னா விரைந்து வெளியேறுதல். ஓகேங்களா? ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? 3 இந்த கொஸ்டினுக்கு 10th ஓல்டு 10th புக். இப்போ இது எதுலன்னா கொஸ்டின்லாம் வந்து லெசன்ல இருந்து எடுக்கல. ஒரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன இருக்கும், மொழித்திறன் பயிற்சின்னு ஒன்று இருக்கும், மொழி அறிவோம்ன்ற தலைப்பு இருக்கும். அதெல்லாம் படிக்காம போகக்கூடாது. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே படிக்கணுன்றது தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அப்போ அதை கட்டாயம் படிச்சிடணும். அடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னன்னா சந்தி பிழை நமக்கு பார்க்கணும். அது நம்ம வல்லின மிகவும் மிக இடங்கள் அந்த இலக்கணம் இருக்குல்ல, அந்த இலக்கணம் தெரிஞ்சா நம்ம கட்டாயமா இதை போட்டுடலாம். இதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். இதுல எல்லாமே வந்து இங்க டி தான் கரெக்ட். இது அடுத்தது 117வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. இதுக்கு வந்து புக்கு இருக்கு. நான் அது புக்ல இருந்து எந்த புக் இருந்து எடுத்து நான் ஷார்ட்ஸ் வேணா போடுறேன். இது தேடி பார்த்தா எந்த புக் கிடைக்கல. ஒருவேளை ஓல்டு 11th புக்ல இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. நான் அதை பாக்குறேன். இது என்ன லெசனா இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு இறைவன் மடியில வந்து தூங்குவாரு. அப்ப பாம்பு வந்து வரும், ஒரு மலைப்பகுதியில இருந்து பாம்பு வந்து வரும் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அந்த கதையில அடிப்படையில் தான் இந்த கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. நான் அதை புக் ப்ரூஃப் போடுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து முரணி என்பது உடன்பட்டு. ஏன்னா தவறான இணை தான் கேட்கறான். பன்னகம்ன்றது பாம்பு தான், நகம்ன்றது மலை தான், கெந்தம்ன்றது பற்கள் தான், முரணின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு வந்து 118வது கொஸ்டின், முல்லைப்பாட்டு அப்படின்னா இது வந்து இலக்கியத்துல இருந்து எடுத்திருக்காங்க. நெஞ்சாற்று படை தான் ஆன்சர். அடுத்து பட்டின பாலை. நெஞ்சாற்று படைனா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஒரே ஒரு இதை வச்சு நம்ம ஆன்சர் வச்சுட்டு போயிட்டு வந்துருக்கலாங்க. பட்டினப்பாலை அப்படின்றது வஞ்சி நெடும்பாட்டு 3வது ஆப்ஷன். நாலடியார் அப்படின்றது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும். சரிங்களா? வெற்றி வேட்கை என்பது நருந்தொகை. யார் எதுனால அதிவீரம பாண்டியர் எழுதிருப்பாரு. எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இதுக்கு நான் புக் ப்ரூஃப் எடுக்கல. அடுத்து 119வது கொஸ்டின், தமிழ் தூதர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சரு. அடுத்தது பாலராவையன். பாலராவாயன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அடுத்தது பன்மொழி புலவர் அப்படின்னா அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. சேதுப்பிள்ளை ராபின்னு கொடுத்துறாங்க பாருங்க. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. சரிங்களா? அடுத்தது 120வது கொஸ்டின், ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சுக்கிறாங்க.
மயிலநாதர்னா சீனி வேங்கடசாமின்னு வருவார். ஓகேங்களா? அப்ப இது வந்து நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். இதெல்லாம் கடைசியாக தான் அடிச்சேன் நான். அப்போ மயிலநாதர்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது 121வது கொஸ்டின். இது வந்து ஓல்டு புக்லயும் இருக்கு, புது புக்லயும் இருக்கு, ஓல்டு 9th புக்ல இருக்கு, நியூ 9th புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது குமரியிலப்பட்டர் தான். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து கால்டுவெல். இது புக்ல பார்ப்போங்க. 9th ஓல்டு புக், 9th நியூ புக்லயும் இருக்கு. சரி, 9th ஓல்டு புக்ல இருக்கிறது காட்டுவோம் பாருங்க. குமரியிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கினார். அதே சொல்லை கால்டுவெல் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். ஸோ ரெண்டுமே சேர்த்து பார்த்துருவோம். அடுத்த முறை கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம். இதுதான் புக் ப்ரூஃப். அடுத்தது நல்ல சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? இது ஆக்சுவலாக 12th புக்ல ஒரு லைன்ல இருக்கு. ஆனால் இங்கேயும் வந்து நமக்கு புது புக்ல இருக்கு, 9th நியூ புக்கு. ஓகேங்களா? இது வந்து என்கிட்ட ஃபுல் புக்காக இருந்தாலும் இது எந்த டேர்ம்னு சொல்ல முடியல. ஓகேங்களா? இது லெசன் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை அப்படின்ற தலைப்புல இருந்து இருக்கும். லெசன் வந்து சிற்பக்கலைன்ற தலைப்புல பேஜ் நம்பர் 155வது பக்கம். 155வது பக்கம் எங்க இருக்கு பாருங்க. நாயக்கர் கால சிற்பங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல சைட் ஹெட்டிங்ல இருக்கும். இதுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், அதுக்கு அடுத்தது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோயில், எல்லாமே நாயக்கர் கால சிற்பம் தான். நமக்கு ஆப்ஷன்ல எது இருந்துச்சுன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான் இருக்குது. அப்ப ஆன்சரு ராமேஸ்வரம் பெருங்கோயில் தான். லாஸ்ட் குரூப் 2ல ஒரு கொஸ்டின் எங்கன்னு கேட்டாங்க, அதையும் பார்த்துக்கலாம் பாருங்க. சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக உள்ளன. இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அது குரூப் 2 2022ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அப்ப இந்த ஏரியாவில இருந்து எடுக்கிறாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோன்ற புக் ப்ரூஃப் பக்கத்துல என்ன பயன் அப்படின்னா அந்த இடத்த, அந்த பிளேஸை நம்ம மிஸ் பண்ணாம தெளிவா படிச்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த புக் ப்ரூஃப் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது தேவத்தும்பி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? அதான் கொஸ்டின். இது எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவினா தேவராட்டம் அப்படின்ற கொஸ்டின். இது ஏற்கனவே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. போலீஸ் எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு புக் ப்ரூஃப் எங்கன்னா நமக்கு 10th நியூ புக்ல நிகழ்கலை அப்படின்ற ஒரு லெசன், நிகழ்கலைன்ற ஒரு லெசன்ல இருந்து நம்ம கேட்டிருக்காங்க. இதே பக்கத்துல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் நம்ம இங்கே பார்த்துடலாம். கரகாட்டத்தின் துணையாட்டமாக இருப்பது எது? மயிலாட்டம். இது இந்த 2024 நடந்த குரூப் 2ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். அடுத்து இங்கும் தேவராட்டம் சேவையாட்டம் 2 தலைப்பு இருக்கும். அதுல தேவத்துந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக் இருக்கு. புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன். இந்த கொஸ்டின் எங்க இருக்குதுன்னா 10th ஓல்டு புக்கு. அறிஞர் அண்ணா வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. அது எந்த இதழ்னா காஞ்சி இதழ். 10th ஓல்டு புக்குங்க. ஸோ இதுக்கு அட்டை இருக்காது. இந்த புக்ல இருக்கு பாருங்க. இந்த பக்கத்து ஒரே பக்கத்துல 2 கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க. முன்னெல்லாம் ஒரே டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. இப்பெல்லாம் புக்ல ஒரே பக்கத்துல 2 கொஸ்டின் எடுத்துறாங்க. ஈஸியா இருக்கும் போல உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு. அதை எடுத்துடுறாங்க. இங்க பாருங்க. புனலிடை மூழ்கி பொலிவிடை உளவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் அப்படின்ற கொஸ்டின். இதுதாங்க 10th புக்ல பழைய புக்ல இருக்கு. ஸோ இது யார் எழுதுனா அண்ணா தான். இதுக்கு ஆன்சரு அண்ணா தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் இதுல இருக்கு. நம்ம அடுத்த கொஸ்டின் வரும்போது அந்த ப்ரூஃபை பார்ப்போம். இது ஓல்டு புக்குங்க. ஸோ அண்ணா, மூவா இவங்களை பத்தின கடித இலக்கியங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்து நம்ம கட்டாயம் படிச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. அண்ணாவின் கடித பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. நேரு இந்திராவுக்கு எழுதிய கடிதம், மூவா தம்பிக்கு எழுதிய கடிதம், தங்கைக்கும் நண்பருக்கு எழுதிய கடிதம். இந்த மாதிரி கடித விஷயங்கள்ல இருந்து கட்டாயமா ஒரு கொஸ்டின் வருது. முன்னெல்லாம் மூவா பத்தி கேட்டிருந்தாங்க, இப்போ அண்ணாவுக்கு மாறி இருக்கிறாங்க. புது புக்ல அண்ணா பத்தியின் தம்பிக்கு எழுதிய கடிதம் அப்படின்னு இருக்கு. அதையும் பார்த்து அடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை பெயர் என்ன? அதான் கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து டி தான்
கற்றாழை, அதான் ஆன்சரு. உங்க இந்த மூலிகையிலேருந்து லாஸ்ட் குரூப் 4லையும் கேட்டாங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. அப்போ நைன்த்து எந்த டேர்முன்னா செகண்ட் டேர்மு, ஓகேங்களா? செகண்ட் டேர்மில் 9th புக்கில் இருக்கும். கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெயர் உண்டு. இது வந்து பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதனால் இதற்கு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடி என்று வழக்கு ஏற்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புக்கு பார்த்தா அங்கங்கே கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது அந்த அளவுக்கு படிச்சிருப்போம், நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? குமரி என்பதுக்கு அப்போ கற்றாழை தான் இதுக்கு ஆன்சர். பேஜ் நம்பர் 80 இருக்கு, ஓகேங்களா? ஓல்டு 9th புக்கு. 26வது கொஸ்டின், அன்னை முத்துலட்சுமி. இது வந்து எங்க இருக்குது அப்படின்னா 9th நியூ புக்கில் அந்த பெண்கள் பாடம் வந்து கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற தலைப்புல இருக்கும். வாங்க, அன்னை முத்துலட்சுமி ரெட்டியார் தான் இருப்பாங்க. அன்னை முத்துலட்சுமி அவங்க என்னன்னா புற்றுநோய் மருத்துவமனை, ஓகேங்களா? 4. அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம். இவங்க யாரு அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு துணை நின்றவர்கள். அடுத்தது பண்டிதர் ராமாபாய். இவங்க யாரு அப்படின்னா சமூக தன்னார்வலர், ஓகேங்களா? அடுத்தது மலாலா. இவங்க என்னன்னா பெண் கல்விக்காக அடிபட்டு இவங்களுக்கு வந்து கூட நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். 9th நியூ புக்ல இருக்கும். எந்த லெசன்னா கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற தலைப்புல இருக்கும். இதுலதான் எல்லாருடைய பெண்களை பற்றியும் பட்டிமன்ற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு எந்த கொஸ்டின் இங்க பாருங்க, முத்துலட்சுமி என்பவர்கள் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் இருக்கா, ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், புரியல. இது அடுத்து மூவலூர் ராமாமிர்தம். அவங்க வந்து எந்த ஆண்டு பிறந்தாங்க, 883 இருந்து 1962 விட அவங்களுடைய காலம். அதுல அவங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர். இதான் பொறுத்துக்கள், இப்படிதான் கேட்பாங்க, நம்ம சென்டென்ஸா எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது பெண்மைக்கு உயர்வு அப்படின்னா அது யாரு அப்படின்னா பண்டித ராமாபாய். இவங்க என்னன்னா சமூக தன்னார்வலர். இவங்களும் பெண்களினுடைய உயர்வுக்கு துணை நின்றவர், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மலாலாவுடைய அவங்க வந்து எதுக்கு உதவி இருப்பாங்க, பெண் கல்விக்காக உதவி இருப்பாங்க. அதான் ஒரு பாயிண்ட்டை வச்சு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. பெண் கல்வி அப்ப ரொம்ப தெளிவா படிக்கணும். நம்ம பெண் கல்வி எதுக்கு உதவி இருப்பாங்கன்னா மலாலான்றவங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இந்த ஊருக்கு பொருந்தும் சொல்லுவாங்க. இது ஓல்டு 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் 24வது பக்கத்துல இருக்கும். லெசன் என்னன்னா தூங்கா நகர்ன்ற லெசன். ஓல்டு புக்கு 7th ஃபர்ஸ்ட் டேர்ம், ஓகேங்களா? அதுல தூங்கா நகர்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் என்னன்னா முழுசா மதுரையை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இதுலயே நிறைய கொஸ்டின் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அதுல இதுல கொஸ்டின், அதுல இருந்து மறுபடியும் கொஸ்டின் எடுத்திருக்காங்க பாருங்க. குரூப் 2 2024 கேட்கப்பட்டது. மதுரைக்கு கூடல்னு ஒரு பெயர் உண்டு, அதுல ஆலவாய் என்ன பேரும் உண்டு, ஓகேங்களா? அதான் என்னது ஆலவாய்ன்றது மதுரைக்கு குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர். அதே லைன் இன்னொன்று, ஆலவாய்ன்ற ஒரு தலைப்பை கொடுத்துட்டு சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு ஒரு பேரா இருக்கு பாருங்க. மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக எந்த நூல்ல குறிப்பிடுதுன்னு அடுத்த முறை கேட்டாலும் கேட்கலாம். அது திருவிளையாடல் புராணம் அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காங்க. ஆங்கில அரசரால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யாருன்னா அது யாரு, முத்துராமலிங்கனார் தான். இவருக்கு இந்த நம்ம சவுத் சைட்ல இவருக்கு, நார்த் சைட்ல யாருன்னா பாலகங்காதர திலகர். இது ஜிகேலையும் வரும், தமிழ்லையும் வரும். 129வது கொஸ்டின். நம்ம அண்ணாவை பத்தி ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். புனலிடை மூழ்கி அப்படின்ற ஒரு பாட்டுல இருந்து பார்த்திருப்போம். இது என்னன்னா, இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு. ஏன் இவ்வளவு நீட்டா லென்த்தியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட டைமை கன்சியூம் பண்றதுக்காக, அதாவது நம்மளோட டைமை விரயம் பண்றதுக்கு நம்ம டைம் எடுத்துக்குவோம் கொஸ்டின் படிக்கும்போது அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க. இது ஈஸியான கொஸ்டினா இருந்தாலும் லென்த்தியா வச்சுட்டாங்க பாருங்க. இது எங்க இருக்குன்னா இதுக்கு ஆன்சர் வந்து அண்ணா தான் ஆன்சரு. ஓல்டு 10th புக்கு பேஜ் நம்பர் 94 இருக்கு. இதுல லெசன் தான் அண்ணாவின் கடிதம்ன்ற ஒரு லெசன் இருக்கும், ஓகேங்களா? ஓல்டு 10th புக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 4 முறை பார்த்துருப்போம் இந்த 30 கொஸ்டினுக்குள்ளே, ஓகேங்களா? அண்ணாவின் கடிதம் அப்படின்ற லெசன் ஏற்கனவே நம்ம இதை பார்த்துட்டோம். பாருங்க, புனலிடை மூழ்கி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த கொஸ்டின் அதே
பக்கத்திலேயே அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. ஒன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே இங்க ஒரு கொஸ்டின், இங்க ஒரு கொஸ்டின், அடுத்தது இங்க ஒரு கொஸ்டின், ஒரே பக்கத்தில் 2 கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கு ஆன்சரு அண்ணா தான். சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யார் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் தான். எங்க இருக்குதுன்னா 9th நியூ புக்ல இருக்கு. அது பாடம் வந்து தமிழோவியம் அப்படின்ற புக்ல இருக்கும். தமிழோவியன்ற லெசனு. ஓகேங்களா? 9th நியூ புக், பேஜ் நம்பர் 9. இப்போ அதிகமா இந்த 30 கொஸ்டின் நம்ம பார்த்தது 9th 10th ஓல்டு புக்கு, புது புக்கு தான் பார்த்துருக்கோம். 7th ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஹைக்கு எந்த புக்கு அப்படின்னா 9th நியூ புக்கு, பேஜ் நம்பர் 9ல இருக்கு. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 9ல இருக்கு. அது வந்து ஹைக்கு, சென்ட்ரியூ, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் யாருன்னா நம்மளுடைய ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா? ஈரோடு தமிழன் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7th பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர். இது ஆக்சுவலா புது புக்லயும் இருக்கு, ஓல்டு புக்லயும் இருக்கு. நான் ஓல்டு புக்ல இருக்கிற கண்டென்ட்டை காட்டுறேன். எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து வாணிதாசன். இப்போ ஊமை கவிஞர் என்று அழைக்கப்படுவது யாரு? சுரதா. பாவேந்தர் பாரதிதாசன்றவர் வேற, கவிஞர் முடியரசன்றது வேற. இவருடைய பட்டம் கவிஞர் வாணிதாசன். இங்க பாருங்க, ஓல்டு புக்ல இருக்கு. ஓல்டு 7th ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 22வது பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் பாருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்னன்னா கவிஞர் இது பாவலர் மணி. அது நமக்கு கொஸ்டின்ல கேட்டது பாவலர் மணி என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது வாணிதாசன். ஓகேங்களா? இது ஓல்டு புக்லயும் இருக்கு, புது புத்தகத்துலயும் இருக்கு, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல மட்டும் இந்த 31 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்ல மீதி இருக்கிற கொஸ்டினை பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புதுசா அதாவது ஃபர்ஸ்ட் 31 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் பார்ட் 1ல. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிற கொஸ்டின் புக் ப்ரூஃப் போடுவோம். இந்த யூஸ் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா படிக்கும்போது எந்தெந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இணைந்தே இருக்கலாம். நன்றி.